நம்மளுக்கு உறவுகள் இருக்குது, வீணா அவர்களிடத்துல நேரம் செலவழிக்கிறதுக்கு இல்ல. எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவங்களுக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நீங்க நேரத்தை செலவழிக்கிறீர்களா? இந்த கால வேளை இதுதான் கேள்விக்குறி. இவைகள் எல்லாம் தந்த தேவனை நீங்க தேடுகிறீர்களா? உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார், உறவுகளை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஆஸ்திகளை கொடுத்திருக்கிறார், அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறார், வேலைகளை கொடுத்திருக்கிறார், பிசினஸ் கொடுத்திருக்கிறார். எல்லாமே கொடுத்த தேவனை நீங்க இந்த கொடுத்த தேவனை நீங்க தேட இந்த காலவேளை ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாமே கொடுத்திருக்கிற தேவனை நீங்க தேடுறீங்களா? ஆண்டவரை தேடுறீங்களா? ஹல்லேலூயா. குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். குற்றமற்றவர்களாய் எதுல நம்ம காணப்பட வேண்டும்? ஆவி, ஆத்துமா, சரீரத்துல குற்றமற்றவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. மீண்டுமா இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாய் பரிசுத்த மீண்டும் வாசிக்கலாமா? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஹல்லேலூயா. இங்க இது வந்துட்டு இந்த வேதாகமம் ஓல்ட் டெஸ்ட்மென்ட், அதாவது பழைய ஏற்பாடு எதுல எழுதப்பட்டிருக்குன்னா ஹெப்ரேல எழுதப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாடு வந்துட்டு கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்குது. இந்த கிரேக்க மொழியில சமாதானத்துக்கு அந்த வார்த்தைக்கு உண்மையான மீனிங் என்னன்னா to join or to bind together which has been separated. அது என்னன்னா ஒரு கயிறு எப்படின்னா அது வந்துட்டு அது பிரிஞ்சு போயிருக்கிற கயிறு அது மீண்டுமாய் கட்டப்படுது. அதுதான் சமாதானத்துக்கு உண்மையான மீனிங். கிரேக்க மொழியில இப்படியாப்பட்ட ஒரு மீனிங்கா இருக்குது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு அந்த உறவுல இருந்து நம்ம பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த சமாதானத்தின் தேவன் தாமே நம்ம தேவனுடைய உறவுக்குள்ளாக நம்மள என்ன பண்றாரு? இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை மீண்டுமா அந்த உறவுக்குள்ளாக கொண்டு வர இந்த சமாதானத்தின் தேவன் பிரயாசப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.